Decision of Roy Zahidam. இப்போது அவரிடம் கேட்கப் போகிறோம். நீங்கள் நாட்டின அஸ்ஸலாமு அலைக்கும் ராய் ஜஹியாதம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்க வச்ச நீங்க நாட்டின தென்னை மரத்தை பற்றி நீங்கள் என்னத்தை பத்தி நினைக்கிறீர்கள்? மழை பெய்யணுமா, தண்ணி எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு மூத்திரமா வருவீங்களா? என்ன செய்றீங்க, என்ன நினைக்கிறீங்க? ஒன்று சொல்லுங்களா பாப்போம். நாம் பார்த்துட்டோம் எல்லாரும் நாட்டின தென்னங்க எல்லா மரமும் செழிப்பா இந்த வளவுக்கு வளரும். இதான் எங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற மெயின் வளவு. இந்த வளவுல நிறைய மரம் காய்ச்சிருக்கும், நிறைய பழம் இருக்கும், நிழல் அப்படி தகண்டு நிழல், பூச்சி புழு இல்லை, பத்த புழு இல்லை, அழகான ஓடுற இடம் நிழல் மாங்கா ஓடுறதுக்கு எல்லா மரம் சவ இளநி தண்ணி குடிக்க எல்லாம் செழிப்பறிக்கும். பத்தையில தவிர எல்லாம் செழிப்பறிக்கும். அதான் என்னுடைய ஆசை. மரம் எல்லாம் செழிப்ப வளரணும், இந்த வளவுக்கு நிழல் வரணும். அழகா இந்த வளவு பார்க்கறதுக்கு மிகவும் அழகிய வளவு அறிக்கும். இப்போ பத்த பிடிச்சி சொட்டு டிசீஸ் பால் அந்த வளவு இப்போ ஒரு சொட்டு முடியாமல் கிடக்க, அதைத்தான் நாங்கள் வெளிசாக்கி தென்னங்கன்று நட்டிருக்கிறோம். நன்றி, இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் கடமைக்கான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக டிசிஷன் அவர்களிடம் கேள்வி கேட்க யார் முன் வருகின்றார்கள்? அவனுக்காக புரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இந்த வளவில் நாம் எல்லாரும் நட்ட தென்னங்கன்றை பற்றி பேச வருவீர்களா? வருவீர்களா? வலைக்கும் இஸ்லாம். நாங்கள் முன் வருவோம். வலைக்கும் இஸ்லாம். சரி, இப்போது இந்த தென்னங்கன்றுகள் பற்றி இந்த காணியை பற்றி சற்று உரையாடலாமா? இங்க நாட்டுப்பட்டுள்ள அத்தனை கண்டுகளுக்கும் அல்லாஹ்